நிறைய இந்த பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்கள் அண்ட் எஸ்பெஷலி ரீசெண்டாக கூட ஒரு ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு 25 வயசு தான் ஆகுது. டாக்டர் என்னோட ஃபுட்டோட அளவை நான் குறைச்சிட்டேன். கலோரி இன்டேக் வந்து நான் 1000 கலோரிஸுக்கும் கம்மியாக தான் வந்து நான் எடுத்துக்கிறேன். டெய்லி 1 ஹவர் வந்து நான் வாக்கிங் வந்து போகிறேன். இனிஷியலாக ஒரு 2 கிலோ 3 கிலோ வந்து குறைஞ்சிது. அதுக்கப்புறம் வெயிட்டு குறையவே இல்லை. நான் ஃபுட்டை ரொம்ப குறைச்சதுனால எனக்கு ஹேர் ஃபாலும் நிறைய ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாகவும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃபுட்டை நான் நினச்ச நேரத்தில் என்னால் சாப்பிட முடியல அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இரிட்டேட்டடாகவும் இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் எல்லா டயட்டையும் வந்து விட்டுட்டேன். ஸோ ஃபுட்டை நார்மலாக சாப்பிட ஆரம்பித்த பிறகு 3 கிலோ வெயிட்டு குறைஞ்சது, 6 கிலோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டாக்டர். ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டோட தான் அந்த பொண்ணு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக நார்மலான ஒரு பொண்ணு வெயிட்டை குறைக்கிறதுக்கும் பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வெயிட்டை குறைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களில் நீங்கள் கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறீங்க, அதாவது ஃபுட்டை ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாடி நிறைய கார்டிசாலை வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு பாடியில் ஆல்ரெடி இந்த த்ரிஃப்டி ஜீன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது ஃபுட்டு கம்மியான உடனே உடனடியாக உங்கள் உடம்பு பதட்டமாகிடும். பதட்டமாகி ஸ்ட்ரெஸ் ஹார்மோனாகிய கார்டிசாலை சுரக்க வைக்கும். ஸோ இந்த கார்டிசால் எந்த அளவுக்கு சுரக்குதோ அதே அளவுக்கு நம்ம பாடியில் டெஸ்டோஸ்டிரானும் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உங்களோட பாடியில் ஒரு கிலோ 2 கிலோ வெயிட்டு குறைஞ்சாலும் கூட ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பொழுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி ஃபேட் செல்ஸை வந்து ஸ்டோர் பண்ண வைக்கும். நீங்கள் சாப்பிட்ற கொஞ்சம் உணவையுமே எனர்ஜிக்காக செலவு பண்ணாமல், அதாவது உங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்காக செலவு பண்ணாமல் அது எல்லாத்தையுமே ஃபேட்டாக ஸ்டோர் பண்ண வைக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நீங்கள் ஃபுட்டை குறைச்சா கூட வெயிட் வந்து இனிஷியலாக 1 or 2 kgs குறையும். அதுக்கப்புறம் குறையாமலே வந்து போயிடும். நீங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டாகவும் வந்து ஆயிடுவீங்க. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.